இந்த புருஷன் என்கிற அந்த ஆதி புருஷனுடைய தலையிலிருந்து பிறக்கிறவர்களாக பிராமணர்களும், தோளிலிருந்து பிறக்கிறவர்களாக சத்திரியர்களும், தொடையிலிருந்து பிறக்கிறவர்களாக வைசியர்களும், இப்போ இந்த காலில் பாதத்தின் அடியிலிருந்து பிறக்கிறவர்களாக சூத்திரர்களும் இருந்தாங்க. ஆனால் அம்பேத்கரே அந்த கருத்தை தான் சொல்றார். மனுஸ்மிருதி சாதிகளை ஒழுங்குபடுத்தியது, சாதி சட்டங்களை இயற்றியது, ஆனால் அதுவே சாதியை தோற்றுவித்து விட்டதா என்பது இல்லை என்று சொல்றார். அப்ப அடிமை முறை உருவாகிறது, உழைப்பிலிருந்து ஒரு கூட்டம் விடுபடுகிறது, சுரண்டல் உருவாகிறது. இந்த சுரண்டலை பாதுகாப்பதற்கு, அடிமைகளை அடக்கி வைப்பதற்கு, அல்லது இந்த அடக்குமுறை ஒரு எல்லைக்குள் நிறுத்தப்படுவதற்கு அரசுக்கான சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள் இதெல்லாம் தேவைப்படும். மனிதன் தன்னை போன்ற உருவத்தில் ஆண்டவனை படைக்கிறான், அதான் உண்மை. அதையே இப்படி திருப்பி சொல்றாங்க. ஆண்டவன் தன்னை போல் ஒரு மகனை படைக்கிறார், ஒரு மனிதனை படைக்கிறார். பிராமணர்கள் பல குற்றங்கள் செய்திருக்கிறார்கள், அவர்கள் குற்றமளித்தவர்கள் என்று நான் சொல்ல துணிகிறேன். ஆனால் பிராமணர் அல்லாத மக்கள் மீது பிராமணர்கள் தான் சாதி முறையை திணித்தார்கள் என்று சொல்லுவது அவர்களது திறமைக்கு அப்பாற்பட்டது. அவங்க நினைச்சாலும் அப்படி செய்ய முடியாது. மனுஸ்மிருதியை அம்பேத்கர் வெளிப்படையாக எரித்தார். எப்ப? 1927 டிசம்பர் 25. எரித்தவர் யார் என்றால் டாக்டர் அம்பேத்கருடைய பிராமண நண்பர் சகஸ்ரபுத்தா. பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதும், பிறப்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட்ட அந்த தொழிலை மாற்றிக்கொள்வது தடை செய்யப்பட்டிருப்பதும், அகமுடைமுறையால் கட்டி காக்கப்படுவதுமான ஒரு கூட்டம் தான் சாதி என்பது. இங்கிருந்து அங்க போய் வேலைக்கு போயிருக்கிறவன், படிக்க போயிருக்கிற பிராமணர்கள் அங்கு ஒரு RSS அமைப்பை தோற்றுவித்துக் கொண்டு, அங்கு ஒரு இந்துத்துவ கருத்தை பரப்பிக் கொண்டு, அதை நடைமுறைப்படுத்துகிற உண்மையை அங்கீகரிக்கிற விதத்தில் தான் கலிபோர்னியாவில் அந்த மாதிரி சாதி பாகுபாட்டுக்கு எதிரான சட்டமே இயற்றப்பட்டது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 226வது நிகழ்வு. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சாதியத்தின் பன்னாட்டு பரவல் என்பதாகும். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் சாதி அமைப்பினுடைய கருத்தரித்தல், உருவாக்கம், அதனுடைய படிமுறை வளர்ச்சி என்பது பற்றி நாம் தொடர்ந்து சில வகுப்புகளில் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக மாந்தரியல் நோக்கில் இந்த சமூக நிகழ்வுகளை எப்படி அணுக வேண்டும், ஆராய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுவதற்காக ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸின் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றத்தை நாம் பார்த்து முடித்தோம். அதை ஒட்டி பல நாடுகளில் எப்படி இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதற்கு பல இனத்தவரிடையில் இருந்து எங்கெல்ஸ் எடுத்துக்காட்டக்கூடிய அந்த எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். அதிலிருந்து நாம் இந்திய அளவில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததை பற்றி அரப்பா நாகரிகம் என்று நாம் குறிப்பிடுகிற சிந்து சமவெளி நாகரிகம், ஆரியர்கள் படையெடுப்பு அல்லது ஆரியர் வருகை, இரண்டில் எது சரி, புலப்பெயர்வு என்பது எவ்வாறு நிரூபணமாகி இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பு தொழில் தமிழர்களுடைய வரலாறு பற்றி ஏற்கனவே இருந்து வருகிற சில நம்பிக்கைகள் சரியானவைதானா என்று ஆய்வு செய்தோம். அந்த அடிப்படையில் குமரிக்கண்டம் என்கிற நம்பிக்கை, லெமூரியா என்ற நம்பிக்கை, இவற்றுக்கு அறிவியல் சான்றுகள் இல்லை, இவை வெறும் புனைவுகளே என்று பார்த்தோம். இவை வெறும் மொழிநூல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றனவே தவிர இதற்கான வரலாற்று சான்றுகள் இல்லை. என இவை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தவை. அதற்கான சான்றுகள் நமக்கு கிடைப்பதாக இருந்தால் அகழ்வாராய்ச்சி வழியாக கிடைக்கணும். ஆனால் அப்படி அகழ்வாராய்ச்சி சான்றுகள் எதுவும் அதுக்கு சான்றாக இல்லை. இரண்டாவதாக, அண்மை காலத்தில்
ஒரு முக்கியமான அறிவியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிற மரபணுவியல் ஆராய்ச்சி, டிஎன்ஏ பரிசோதனை போன்ற வழிகளில் வரக்கூடிய புதிய சான்றுகள், இந்த அடிப்படையில் பார்த்தா நாம் இந்த குமரி கண்டம், லெமூரியா போன்ற புனைவுகள் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று பார்த்தோம். அதுக்கு அடுத்து டோனி ஜோசப் அவர்கள் எழுதியிருக்கிற ஆதி இந்தியர்கள், ஏர்லி இண்டியன்ஸ் என்ற புத்தகம், அதில் சொல்லப்படுகிற கருத்துக்களின் அடிப்படையிலும் அவருடைய வேறு சில கட்டுரைகளின் அடிப்படையிலும் இந்த சிக்கலை அணுகிய போது ஆரியர் புலப்பெயர்வு என்பது உறுதி செய்யப்பட்ட செய்தி என்று பார்த்தோம். இந்த ஆரியர் புலப்பெயர்வு அல்லது ஆரியர் படையெடுப்பு என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அடியோடு மறுக்கிறார். ஆனால் அவருக்கு அவருடைய ஆய்வு காலத்தில் மரபணுவியல் சான்றுகள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஏன் இந்த ஆரியர் புலப்பெயர்வை உண்மையா இல்லையா என்று ஆராய வேண்டி இருக்கிறது என்றால், ஆரியர்கள் தான் இந்தியாவிற்குள் சாதியை இறக்குமதி செய்து விட்டார்கள், ஆரியரால் தான் இங்கே சாதி வந்தது என்ற ஒரு கருத்து பரவலாக காணப்படுகிறது, அந்த நம்பிக்கை காணப்படுகிறது. அம்பேத்கர் அந்த கருத்தை ஏற்கவில்லை என்றாலும் ஆரியர்கள் வருகை என்ற கருத்தை அவர் மறுக்கிறார். இப்போ சாதியின் தோற்றத்துக்கும் இருப்புக்கும் நிலைப்புக்கும் என்ன காரணங்கள், இவை குறித்து பல்வேறு சிந்தனை மரபுகள் முன்வைக்கிற கருதுகோள்கள், இவற்றில் எது சரி என்று ஆராய்வதற்கு ஆரியர் புலப்பெயர்வு அல்லது படைப்பெடு பற்றிய உண்மை நமக்கு தேவைப்படுகிறது. பொதுவாக நாம் குடும்பம் தனிச்சொத்து அரசு அதில் பார்த்தது போல, குடும்பத்தினுடைய தோற்றத்திற்கும் அரசினுடைய தோற்றத்திற்கும் ஆணாதிக்கத்தினுடைய தோற்றத்திற்கும் எப்படி சமூக பொருளியல் காரணங்கள் இருக்கின்றன, பொருளியல் ஆக்கம் தொடர்பாக அந்த அடித்தளத்தின் மீது அதனை பகைப்புலனாக கொண்டுதான் இந்த மாற்றங்கள் நிகழ்கின்றன. அப்படியானால் சாதியின் தோற்றத்திற்கான பொருளியல் காரணிகள் என்ன என்று நாம் ஆராய வேண்டி இருக்கிறது. அந்த முறையில்தான் இந்த சில பழைய நம்பிக்கைகளை நாம் முடித்து கொண்டு புதிதான ஒரு தேடலை நாம் இறங்கணும். இந்தியாவில் சாதி முறை என்பது ஆரியர் வருகையோடு சேர்ந்து நிகழ்ந்ததல்ல. ஆரியர் புலம்பெயர்ந்து சற்றொப்ப 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது கருத்தரிக்கிறது. அப்பயே முழு உருவம் பெறல, அது கருத்தரிப்பதற்கே அதற்கு பிறகு 1000 ஆண்டுகளாகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற போது அவர் திரு டோனி ஜோசப் அவர்கள் கடைசியாக எழுதிய ஒரு கட்டுரை, அவருடைய உரை, வரலாற்று பேராயத்தில் ஆற்றிய உரையில் ஹோமோ ஆப்பர்ச்சுனிஸ்டிகஸ் என்ற ஒரு கட்டுரை, அது நாம் ஹிந்துவில் வந்துச்சு அண்மையில் 16ஆம் தேதி. அதன் அடிப்படையில் நாம் சாதி கருத்தரித்த விதம் பற்றி விரிவாக நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அதில் சுருக்கமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பொது ஊழிக்கு முன் 1000 ஆண்டுகள், பொது ஊழிக்கு பிறகு 1000 ஆண்டுகள், அதில் முதல் பகுதி பெரும்பகுதி இதுதான் சாதி உருவான, சாதி கருத்தரித்த காலம். அதாவது கிமு 1000 கிபி 1000 ரெண்டுக்கும் இடையில. கிபி 1000 முடிகிற வரைக்கும் காத்திருக்க முடியாது. ஆனால் அதனுடைய பின்பகுதி ஒரு 600-700 ஆண்டுகள் அந்த போன்ற கணக்கில் தான், அதுதான் சாதி கருத்தரித்த காலம். அப்போ இப்படி வச்சுக்கலாம். நம்ம அந்த மையம் இருக்கு இல்லையா, பொது ஊழின்னு நம்ம அணைக்கக்கூடிய அந்த மையம், அந்த பொது ஊழியினுடைய தொடக்கத்தை சுற்றி இருக்கிற நூற்றாண்டுகள், அதுக்கு முன்னும் பின்னுமான நூற்றாண்டுகள். இதுக்கு சான்றாக இருக்கக்கூடியவை தர்மசூத்திரங்களும் தர்ம சாஸ்திரங்களும். அவற்றின் அடிப்படையில் நாம் அந்த முடிவுக்கு வர்றோம். மனவ தர்ம சாஸ்திரம் என்பது இதில் முக்கியமான ஒன்று. மார்க்ஸ் அவருடைய மூலமுதல் நூலில் மனவ தர்ம சாஸ்திரத்தை, அதனுடைய மொழிபெயர்ப்பை சான்றாக காட்டுகிறார். ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சத்தில் ஏராளமான மனிதர்களும் கால்நடைகளும் இறக்கிறார்கள்.
அந்த உழவர்கள் தங்களுடைய துயரத்தை காட்டிலும் இந்த கால்நடைகளின் இழப்பை பெரிதாக கருதுகிறார்கள் என்பதற்கு முதல் 3ஆம் பாகத்தில் மார்க்ஸ் மனவ தர்ம சாஸ்திரத்தை எடுத்து காட்டுவார். இந்த சாதிகளை நியாயப்படுத்துகிற, சாதிகளுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிற வேதங்கள்னா எல்லா வேதங்களும் அல்ல, அதில் ரிக்வேதம், ரிக்வேதத்தினுடைய எல்லா பகுதிகளும் அல்ல, அதனுடைய ஒரு பகுதி புருஷ சுத்தம், அதில் தான் இந்த வர்ணசாதி அமைப்பின் தோற்றத்திற்கு காரணம் கற்பிக்கப்படுகிறது. அதுவே தோற்றுவித்தது என்பதல்ல. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமானது. ரிக்வேதத்திற்கு முன்பே வர்ண அமைப்பு, வர்ணசாதி அமைப்பு இருந்தது. ரிக்வேதம் அதை முறைப்படுத்துகிறது, அதற்கான விதிகளை வகுக்கிறது. மனுஸ்மிருதியும் கூட அப்படித்தான். மனுஸ்மிருதியை ஒரு இயக்கத்தின் பகுதியாக தீயிட்டு கொளுத்திய அண்ணல் அம்பேத்கரே அந்த கருத்தை தான் சொல்றார். மனுஸ்மிருதி சாதிகளை ஒழுங்குபடுத்தியது, சாதி சட்டங்களை இயற்றியது, ஆனால் அதுவே சாதியை தோற்றுவித்து விட்டதா என்பது இல்லை என்று சொல்றார். இது இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் சமகாலத்தில் இது நிகழவில்லை. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இது நிகழ்ந்தது. அது சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம் அழிந்ததற்கு பிறகு மேற்கொண்டு இந்த புலப்பெயர்வு பரவி வேறு பகுதிகளுக்கு வருகிற போது அந்த பரவி வந்தவர்களுடைய இலக்கியங்களாக, வாய்மொழி இலக்கியங்களாக, ஏன்னா ரிக்வேதம் உட்பட இந்த வேதங்கள் எதுவும் எழுத்து வடிவிலான நூல்கள் அல்லது ஓலை வடிவத்தில் கூட இல்லை. அவை எல்லாம் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கப்பட்டவை. அப்ப தந்தையிடமிருந்து மகனுக்கு, மகனிடமிருந்து அவனுடைய மகனுக்கு என்று அது பரம்பரையாக கடத்தப்படுது. எனவே எல்லோருக்கும் உரியவையாக இல்லாம ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும் உரியவையாக அவை அமைந்து விடுகின்றன. அவைதான் இந்த வேத நாகரிகம் அல்லது வைதீகம் என்பதற்கு காரணமாக அமையுது. இந்த வேத நாகரிகத்தினுடைய மையமாக இருந்த பகுதி என்பது அதுதான் இன்னைக்கு பார்ப்பனர்கள் ஆரியவர்த்தம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பகுதி. பார்ப்பனியத்துக்கும் மற்றதுக்கும் பிற்காலத்தில் இந்து எனப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு சமயத்தினுடைய தோற்றுவிப்புக்கும் காரணமாக இருந்தது. நமக்கு எல்லாம் நல்ல தெரிந்த பெயர், ஒரு புராண பெயர் குருச்சேத்திரம். இந்த குரு என்கிற அந்த ராஜ்யம், அது குருன்னு தான் அதுக்கு பேர். அதனுடைய ஒரு பகுதி, 3 பகுதிகள் இருந்துச்சு. குரு வனம், அது குரு ஜங்களா. இன்னொன்று குரு நிலம், குருங்கிற ஒரு காடு, குருங்கிற நிலம். 3ஆவதாக குருச்சேத்திரம். இந்த 3ஆகவும் அது பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பகுதி தான் இப்ப ஒரு வர்ணசாதி பிறந்த காலம் அல்லது கருத்தரித்த காலம் என்பது போல கருத்தரித்த இடம் என்பது அதுதான். எப்போ நடந்தது? கிமு 1000 வாக்கில் அதிலிருந்து அது ஆரம்பமாகுது. அப்படி நடந்த அந்த இதெல்லாம் சென்ற முறையே நாம் சுருக்கமாக பார்த்தோம். நமக்கு அதில் ஒரு கேள்வி எழுந்தது. இதெல்லாம் சொல்லக்கூடியது பிராமணங்கள் என்ற அந்த கதைகள். இது பற்றியெல்லாம் அம்பேத்கர் விரிவாக எழுதியிருக்கிறார். அப்போ இந்த வேதங்களை, இந்த ரிக்வேதம் மற்ற மந்திரங்களை அவற்றை எடுத்து சொல்லுகிற பிராமணங்கள், சிறுதிகள் மற்றவற்றை உருப்போட்டு ஒப்பிக்கக்கூடிய அந்த பரம்பரைகள், அந்த வாரிசுகள், அவர்கள்தான் பிராமணர்களாக அழைக்கப்பட்டாங்க. இந்த பிராமணர்கள் ஒரே குடும்பம், ஒரே கோத்திரம். சரியா சொன்னா அந்த கோத்ரா என்று சொன்னால், கோத்திரம் என்று சொன்னால் பசு கூட்டம்னு அர்த்தம், ஒரு பசு கொட்டில்னு அர்த்தம். அந்த கோத்திரங்களாக வழிவந்தவர்கள் அவங்க ஒரு ஜாதியாக அமைந்தார்கள். அவங்க இன்னொரு குடும்பத்திற்கு, இன்னொரு குழுவிற்கு, இன்னொரு குலத்திற்கு போக முடியாது. இப்போ குடும்பம், கணம் அல்லது குலம் என்பது இந்த பிராமண குலம்.
இந்த பிராமண குலத்திற்குள் அமைந்ததால் இப்ப சாதிக்குரிய தன்மையில் அமைந்த ஒரு கூட்டம் இதான் முதல்ல. சாதிக்குரிய தன்மை என்ன? இன்றியமையாத தன்மை. அது தூய்மை அல்ல தீட்டுப்படாமை இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் பின்னால. முதல் கட்டத்தில் ஒரு சாதி என்று சொன்னால் முதலாவதாக பிறப்பின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படும். இப்ப வேதம் சொல்லக்கூடிய திறமை, மந்திரம் சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு தான் வருது. ஏன்னா அவர் எழுதி வச்சு படிக்கிறது இல்லை, இன்னொருத்தர் கொண்டே கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த அடிப்படையில் இரண்டாவது, அது மாறாத தொழிலாக இருக்கணும். இந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போற மாதிரி இருக்கக்கூடாது. அது தொடக்க காலத்தில் அப்படி இருக்காது. ஆனால் காலப்போக்கில் அது என்ன ஆகுதுன்னா ஒரே குடும்பம் ஒரே குலத்திற்குள் அது நிலைத்து விடுகிறது. அது ஒரு குலத் தொழிலாகி விடுகிறது. அது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதாலும் அது மாறாத தொழில் ஆவதாலும் அது ஒரு சாதியாகிறது. மூன்றாவது தன்மை என்னன்னா அவர்களுக்குள் மட்டுமே மனம் புரிந்து கொள்ள முடியும். கோத்திரங்கள் ஒன்றுக்கொன்று திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், கோத்திரத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்கொள்ள முடியாது. அந்த கோத்திரத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு கோத்திரத்தில் பண்ணலாம். ஆனால் ரெண்டு கோத்திரமும் என்னவா இருக்கணும்னா இந்த பிராமண கோத்திரமாக இருக்கணும். இதுதான் முதலாக சாதிக்குரிய இலக்கணங்களோடு கருத்தரித்து மெல்ல மெல்ல வளர்ந்து உருப்பெற்ற, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 ஆண்டு 20 ஆண்டுகள் அல்ல, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் உருப்பெற்ற முதல் சாதி என்பது பிராமணர்கள் தான். இது முதல் தொடக்கம். அது இப்போ இதிலிருந்து அடுத்து என்ன ஆயிடுது? நான் அன்னைக்கே எடுத்து காட்டினேன். வள்ளுவரே என்ன சொல்றாரு? அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள். இந்த பிராமணர் ஒரு தர்மத்தை கற்பிக்கிறார். அந்த தர்மத்தை அதுக்கு அடிப்படையாக ஆதியாக காவலாக நிற்பது மன்னவன். அந்த மன்னவன் அல்லது படைத்தலைவன் அவன் ராஜனாக்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க தான் சத்திரியர்கள். இப்போ பிராமணர்களுக்கு அடுத்து இந்த சாதிக்குரிய தன்மையோடு ஒன்று சேருகிற ஒரு கூட்டம், அரசர்களும் படைத்தலைவர்களுமான அந்த கூட்டம், அவர்கள் சத்திரியர்கள். அதுதான் இந்த 2வது சாதி. இந்த 2ஐ தவிர மிச்சப்படுகிறவர்கள் அவங்க பிராமணர்களும் அல்ல, சத்திரியர்களும் அல்ல. அவங்களுக்கு மந்திரமும் தெரியாது, படைத்தொழிலும் தெரியாது. அவர்கள் தான் வைசியர்கள், சாதாரண மக்கள். அவங்க இந்த 3 வர்ணங்களும் ஆரியர்களுக்கு உட்பட்டவை. அவங்க ஆரியர்கள் என்று தங்களை கருதி கொண்டார்கள், ஆரியர்களாக கருதப்பட்டார்கள். அவங்க மேய்ச்சல் வெளிகளிலிருந்து, ஸ்டெப்பி புல்வெளிகளிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம், அல்ல வந்தவர்கள் மற்றவர்களோடு கலந்து அரப்பாவில் மற்ற இடங்களில் ஒன்று கலந்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த முறை உருவானதற்கு பிறகு அவர்கள் ஆரியர்கள். இந்த 3க்குள் அடங்காதவர்களை, அந்த வர்ணத்துக்குள் அடங்காதவர்களை, இந்த வர்ணத்துக்கு வெளியில் நிற்பவர்கள் அவர்கள் அவர்ணர்கள், அவங்க சூத்திரர்கள். இந்த சூத்திரர்கள் எல்லாருக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட விதிப்படி இந்த புருஷன் என்கிற அந்த ஆதி புருஷனுடைய தலையிலிருந்து பிறக்கிறவர்களாக பிராமணர்களும், தோளிலிருந்து பிறக்கிறவர்களாக சத்திரியர்களும், தொடையிலிருந்து பிறக்கிறவர்களாக வைசியர்களும், இப்போ இந்த காலில் பாதத்தின் அடியிலிருந்து பிறக்கிறவர்களாக சூத்திரர்களும் இருந்தாங்க. இது ஒரு கதை, கற்பனை, கட்டுக்கதை, வைதீகம் கற்பிக்கிற ஒரு கதை இந்த கோட்பாட்டை. ஆனால் இது என்ன கூர்மையா பார்க்கணும்னா, இந்த படைப்பு கோட்பாடு என்பது ஒரு குறியீடு. ஏன் இந்த மாதிரி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? அறிவு சார்ந்த, மூளை சார்ந்த வேலைகள், பணிகளை அந்த சமூகத்திற்காக, அது சுரண்டல் சமூகமாக இருக்கலாம், அடிமை சமூகமாக இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு நிறைந்த, ஆனால் அந்த சமூகத்தை அதுக்கான நியாயங்களை கற்பிப்பது, அதற்கான சட்டங்களை உருவாக்குவது, அதற்கான விதிகளை எழுதுவது, அதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது, இதற்கு தேவையான பிராமணர்கள் தலையிலிருந்து பிறக்கிறாங்க.
இதை பாதுகாப்பதற்கு வாளேந்துகிற தோல் வலிமை படைத்த ஒரு கூட்டம், அவங்க தான் மன்னர்கள், படையினர். அந்த ஆயுத படைதான் இதை பாதுகாக்கிறது, அரசுக்கு சாரமாக இருக்கு. அவர்கள் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிற தோல், புஜ பராக்கிரமம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த புஜத்திலிருந்து அந்த தோல் இருந்து பிறக்கிறாங்க. புதிதாக ஒன்றை படைப்பது, ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு புதிதாக ஒரு உயிர் உருவாகணும்னா இந்த உயிர் உருவாகக்கூடிய பகுதி இந்த இடுப்பும் தொடைகளும். எனவே அதுதான் வைசியர்களுக்குரிய பிறப்பிடமாக கற்பிக்கப்படுது. இந்த எல்லா உறுப்புகளையும் தாங்கி முழு உருவத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய பகுதி அதுதான் சூத்திரர்கள் இந்த 4வது பகுதியாக கருதப்படுது. இந்த அமைப்புக்கு சுத்தமாக வெளியில் இருக்கிறாங்க. அவர்கள் மனிதர்களாக மதிக்கப்படுறதில்லை, சமூகத்தின் அங்கமாக மதிக்கப்படுறதில்லை. கால்நடைகளைப் போல, ஆடு மாடுகளைப் போல அவர்கள் உயிரற்ற மற்ற அடிமைகளாக அவங்க தான் சமூகத்தினுடைய அடிமைகள். வெறும் உழைக்கும் மக்கள் மட்டுமல்ல, அவங்க அடிமைகளாக மதிக்கப்படுறாங்க. இந்த கற்பனை, இந்த சாதி அமைப்பு முதல்ல பிராமணர்களை தொடங்கி சத்திரியர் வந்து, அப்புறம் வைசியர் வந்து, அப்புறம் இதெல்லாம் விட்டு விலக்கி நிறுத்தப்படுகிற சூத்திரர்கள், இப்படி தான் இந்த சாதி அமைப்பு என்பது ஏறத்தாழ 2000 ஆண்டு காலம் அது மெல்ல மெல்ல உருப்பெற்று நிலை பெற்றது. இதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவமாகத்தான் இந்த மனுநீதியும் வேதங்களும் மற்றவையும் அமைந்தன. இதுதான் சாதியினுடைய பிறப்பு பற்றி நம்ம இதுக்கேற்ற மாதிரி நிறைய கதைகள் உருவாக்கப்பட்டன. இதை எழுதுவதற்கான ஏராளமான பலவிதமான இலக்கிய வடிவங்களை உருவாக்கினாங்க. அது தர்ம சூத்திரங்களாகவும் மற்றதாகவும் புராண கதை. இது நம்ம ரொம்ப தொடக்க காலத்தில் நம்ம வகுப்புகளில் இந்துவியத்தின் புதிர்கள் என்ற அந்த நூலில் அண்ணல் அம்பேத்கர் இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லுவார். இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதுதான் இப்போ முக்கியமானது. ஆனால் இது என்றென்றைக்கும் இருந்த ஒன்றாக, அதுதான் சனாதனம், நிரந்தரமானதாக, நித்தியமானதாக, சாஸ்வதமானதாக, தொடக்கமும் முடிவுமற்றதாக, ஆதி அந்தமில்லாததாக அதை சித்தரிப்பது தான் சனாதன கருத்து. அந்த கருத்தை தான் நம்ம அன்னைக்கு இருந்த அந்த பிராமணர்கள் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற ஜிஆர் சாமிநாதன் வரைக்கும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதற்கான சில பகுதிகளில் உருவானுச்சு, இந்தியா முழுவதிலும் ஒன்றா உருவாகலை. இப்போ இந்த நம்ம முதல்ல சொன்ன இந்த குருட்சேத்திரம் அந்த பகுதி, அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் தான் ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்படுது. அதாவது சரியா சொன்ன இந்திய துணைக்கண்டத்தினுடைய வடமேற்கு பகுதி. அதுக்கு பிறகுதான் அது வந்து மற்ற பகுதிகளுக்கு பரவும், தெற்குக்கும் கிழக்குக்கும் பரவும். எப்படி தெற்குக்கு வந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம பிறகு பார்க்க போறோம். ஆனால் ஒவ்வொன்றும் தன் எதிர்க்கூறுடன் சேர்ந்துதான் பிறக்குது. இந்த பிராமணிய மதம் வைதீகம் வளர்ந்து கொண்டிருந்த போதே, ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தி கொண்டிருந்த போதே, இந்த ஏற்றத்தாழ்வுகளால், இந்த பாகுபாட்டினால், இந்த இழிவுகளால், இந்த சுரண்டலால் துன்புற்றவர்கள், அல்லலுற்றவர்கள் தங்களுக்கான சிந்தனை மரபுகளை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த பிராமணத்துக்கு எதிராக சிரமணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிரமணத்தின் அடிப்படையில் தான் சமணம், பௌத்தம், ஆசிவகம், சார்வாகம் ஆகிய சிந்தனை மரபுகள் பிறந்துச்சு. இதில் ரொம்ப முதன்மையானது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌத்தம். பௌத்தத்தை ஒரு அரசு உயர்த்தி பிடித்தது, அது அசோகனுடைய அரசு. அதனால் அது இங்கேயும் பரவணிச்சு, வேறு நாடுகளுக்கும் பரவணிச்சு, அது செல்வாக்கு பெற்றது. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த கடைசியாக எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொன்னேன், நான் மட்டும் சொல்ல, ஒரு டோனி ஜோசப்பும் சொல்றாரு, வேறு பலரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம நவீன காலத்திலிருந்து ஒரு சான்று எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வரலாற்றில் புகழ்பெற்ற சில புரட்சிகளை எடுத்து பார்க்கிறோம். ருஷ்ய புரட்சி எப்படி தோன்றியது, ருஷ்ய புரட்சிக்கு என்ன காரணம், இந்த ருஷ்ய சமூகத்தில் நிலவிய சுரண்டல், ஒடுக்குமுறை,
அது வர்க்க ஒடுக்குமுறை, வர்க்க சுரண்டல், தேசிய இன ஒடுக்குமுறை. இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மக்கள் போராடி அது ஒரு முற்றி போய் அந்த முரண்பாடுகளின் தீர்வுக்கு ஒரு புரட்சி தேவைப்பட்டது. அது சமூக பொருளியல் காரணிகளிலிருந்து அந்த புரட்சி தோன்றியது என்று பார்ப்பது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? மார்க்சின் கருத்துக்களை கற்றுக்கொண்ட லெனின் அந்த கருத்துக்களை அந்த நாட்டில் பரப்பினார். அந்த கருத்துக்களை முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு போல்ஷி கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. அதுல பல தலைவர்கள் அந்த சிந்தனைகளை கொண்டுட்டு போனாங்க. அதனுடைய விளைவாக ரெண்டு எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். ஆனால் அடிப்படை காரணம் என்பது அந்த சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், பொருளியல் காரணிகள், சமூக பொருளியல் காரணிகள். அதுக்கு துணையாக வரக்கூடியதுதான் அரசியல், கலை, இலக்கியம், கருத்தியல் எல்லாமே. இப்ப இந்த முதல்ல சொன்ன அந்த பொருளியல் காரணிகளை, அடித்தளம் தொடர்பான காரணிகளை நாம் புறநிலை காரணிகள் என்றும், மனித முயற்சி, மனித மனம், மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள் சார்ந்த அந்த காரணிகளை அகநிலை காரணிகள் என்றும் அழைக்கிறோம். இப்ப புறநிலை காரணிகளை புரிந்து கொள்ளாமல் புறநிலை காரணிகளை புறக்கணித்து விட்டு அகநிலை காரணிகளை மட்டும் வலியுறுத்துவதனுடைய விளைவுதான் என்னன்னா, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். புரட்சிக்கு மட்டும் இல்லை. பௌத்தம் ஏன் தோன்றியது, சமணம் ஏன் தோன்றியது, பல்வேறு சிந்தனை மரபுகள் ஏன் எல்லாத்துக்கும் ஒரு புறநிலை காரணி இருக்கணும். புறநிலை காரணமும் நியாயமும் இல்லாமல் தோன்றக்கூடிய இயக்கங்கள், தோன்றக்கூடிய கருத்துக்கள், அவை நிலைச்சு நிற்க முடியாது. தோன்றுவது கடினம், தோன்றிவிட்டாலும் அதுக்கு பிறகு நிலைத்து நிற்க முடியாது. பிரெஞ்சு புரட்சி எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே ஒரு மன்னராட்சியின் கீழ் இருந்த பிரான்ஸ் ஒரு நிலக்கிழாரிய அமைப்பை கொண்டிருந்தது. இந்த கிழாரிய அமைப்பு அதற்கேற்ற மாதிரியான ஒரு மதம் சார்ந்த கிளரிக்கலிசம், மத குருமார்களுடைய ஆதிக்கம், இது போன்ற காரணிகள் இருந்த காரணத்தினால் உழவர்கள், தொழிலாளர்கள் உரிமையேற்றிருந்தார்கள். இதுக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்திற்கு அவங்க தள்ளப்பட்டார்கள். இன்னொரு பக்கம் குடியாட்சிய கருத்துக்கள், நம்ம அடிக்கடி எளிமையா சொல்ற மாதிரி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், தன்னுரிமை, நிகர்மை, தோழமை சிந்தனைகள், இவை அந்த சமூகத்தில் விதைக்கப்பட்டன. கருத்துரிமை வலியுறுத்தப்பட்டது. இந்த கருத்துக்கள் என்ன செஞ்சிச்சுன்னா, உழவர்கள் போராடுகிற போது அவர்களுக்கு துணையாக இந்த அறிஞர்கள் முன்னுக்கு வந்தாங்க. வால்டேர், ரூசோ அவங்களுடைய சிந்தனைகள், மிராபா போன்றவர்களுடைய பேச்சாற்றல், இப்படி பல காரணிகள் சேர்ந்து பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. அதுபோலத்தான் இந்த சாதி என்கிற இந்த அமைப்பு, சாதி என்கிற அதற்கு சாதகமான கருத்துக்கள், அதற்கு சாதகமான மெய்யியல், இவை தோன்றுவதற்கு மனுவோட சிந்தனைகள் காரணம், இந்த ஸ்மிருதிகள் காரணம், புராணங்களை எழுதியவர்கள் காரணம். இதெல்லாம் பார்க்கிறது ஒரு வகை. இவை எல்லாம் அகநிலை காரணிகள். ஆனால் இந்த அகநிலை காரணிகள் தோன்றுவதற்கும், இவை ஊக்கம் பெறுவதற்கும், இவை உருப்பெற்று ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கும் காரணமாக, பின்னணியாக, பகைப்புலனாக இருந்த அந்த புறநிலை காரணிகள், சமூக பொருளியல் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள். அதான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஏற்கனவே குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் பார்க்கிற போது வெவ்வேறு இனக்குழுக்களுக்கு இடையில் இந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்தன என்று பார்த்தோம். ஒரு தொழில் பொதுமை குமுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள், அவங்களுடைய தேவைகள் குறைவு, அவங்களுடைய அளவு குறைவு, அதனுடைய வகைமை குறைவு. ஆனால் காலப்போக்கில் இந்த தொகை பெருகுகிற போதும், தேவைகளின் வகைமை மாறுகிற போதும், தகைமை மாறுகிற போதும், அதற்கேற்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, பழைய கருவிகளின் இடத்தில் புதிய கருவிகளை கையாள வேண்டிய தேவை வருது. பழைய கற்காலத்திலிருந்து ஏன் புதிய கற்காலத்துக்கு வர்றாங்க?
பழைய கற்களை கொண்டு தங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியல. அப்ப புதிய கற்காலத்துக்கு வர்றாங்க. இந்த புதிய கருவிகளும் போதாத போது மாழை கருவிகள், உலோக கருவிகளுக்கு வர்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வெண்கல காலம், இரும்பு காலம், இப்படிதான் அந்த காலங்களையே நம்ம கருவிகளின் அடிப்படையில் தானே பிரிக்கிறோம். அப்ப இந்த கருவிகள் என்பது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த வளர்ச்சி போக்குல. அந்த கருவிகளை பயன்படுத்துகிற போது அந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவையை அவர்களுடைய வயிற்று பசியும் உயிர் பாதுகாப்பு தேவையும் குளிர் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் அவர்களுக்கான உறைவிட தேவைகளும் மற்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக அதை மாற்ற வேண்டியிருக்கு. இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க புதிய பொருளாக்க முறைகள் வரும்போது வேட்டையாடி கொண்டு வருகிற விலங்குகளை அவங்களே சமைத்து உண்டு முடிச்சு போயிடலாம். இதுக்கு பதிலாக மேய்ச்சல் என்று வரும்போது கால்நடைகள், அதுக்கு பிறகு நிலச்சாகுபடி என்று வரும்போது கூடுதலாக மிச்சப்படுது. அவங்கள்ட்ட கால்நடைகளோ அல்லது இந்த விளைச்சல் தானியங்களோ மிச்சப்படுது. இவற்றை இன்னொரு சமூகத்திடம் கொடுத்து, தங்களிடம் மிகையாக இருப்பதை கொடுத்து குறையாக இருப்பதை அங்கிருந்து வாங்கி கொண்டு வரலாம். இந்த வேலையை செய்வதற்கென்று அந்த சமூகத்தில் ஒரு பகுதி அந்த வேலையில் ஈடுபடுத்தப்படுது. அவங்க மற்றவர்களைப் போல் பழைய மாதிரி உழைக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப உழைக்காத ஒரு சின்ன கூட்டம் உருவாகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு கூட்டத்தை, ஒரு மனித கூட்டத்தை இன்னொரு மனித கூட்டம் போரிட்டு வெல்லுகிற போது அந்த தோற்கடிக்கப்படுகிற மனித கூட்டத்தை அழித்து விடுவது அல்லது தங்களோடு இணைத்துக் கொள்வது. இப்ப ரெண்டும் இல்லாம என்ன தேவைப்படுதுன்னா, அவர்களுடைய உழைக்கும் கைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப அவங்கள அடிமைப்படுத்துகிற முறை. அப்ப அடிமை முறை உருவாகிறது. உழைப்பிலிருந்து ஒரு கூட்டம் விடுபடுகிறது. சுரண்டல் உருவாகிறது. இந்த சுரண்டலை பாதுகாப்பதற்கு, அடிமைகளை அடக்கி வைப்பதற்கு அல்லது இந்த அடக்குமுறை ஒரு எல்லைக்குள் நிறுத்தப்படுவதற்கு அரசுக்கான சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள் இதெல்லாம் தேவைப்படும். இப்படிதான் பொருளாக்க முறைக்கு பொறுத்து அரசின் தோற்றம் அமையுது. இந்த சொத்துக்கள் தனி சொத்துக்கள் என்று வந்த பிறகு தனி சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அதற்கேற்ற மாதிரி குடும்பங்களை உருவாக்கி கொள்ளணும். இந்த குடும்பத்துக்குள் அந்த சொத்துக்களை அடக்கணும். இப்போ இதிலிருந்து ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் ஒவ்வொன்றா இப்படி சேருது. இந்த பின்னணியின் அடிப்படையில் தான் நாம் விளக்கம் சொல்றோம். இப்போ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தத்துவம், ஒரு கோட்பாடு, இதை நியாயப்படுத்துவதற்கான மதங்கள், கடவுளர்கள், புனைவுகள் எல்லாம் உருவாக்கப்படுது. இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பழங்குடி சமூகத்தில் குறிப்பாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வடமேற்கு இந்தியாவில் மிகை ஆக்கம், அதாவது அவங்களுக்கு தேவைக்கு போக மிச்சப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு விளைச்சலோ மற்றதோ கால்நடைகளோ தானியங்களோ கிடைக்கிற போது இதை ஒரு சிலர் வைத்துக் கொள்வதற்கு, அபகரிப்பதற்கு, ஒரு சிலர் உழைக்காமல் இருப்பதை நியாயப்படுத்துவதற்கான கோட்பாடுகள், தத்துவங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்படி ஒரு தத்துவத்தை, அப்படி ஒரு நியாயத்தை வழங்கக்கூடியதாக இந்த வேதங்களும், வேதங்களுடைய குறிப்பிட்ட சில கதைகள், மொத்த வேதமும் இல்லை, வேதங்களுடைய குறிப்பிட்ட சில கதைகள். இப்போ நம்ம இங்கே சொன்ன மாதிரி புருஷ சூக்தம் என்ற கதை சமூகத்தை எல்லாரும் மனிதன்தான், எல்லாரும் சமம் என்று பார்க்க முடியல. நீங்க ஒரு ஒப்பிட்டு சொல்றதா இருந்தா, கிறிஸ்துவத்தில் ஒரு படைப்பு கொள்கை இருக்கு. இது பரிசுத்த வேதாகமம், பைபிள் அல்லது விவிலியத்தினுடைய ஆதி ஆகமத்தில் இருக்கு. இந்த படைப்பு கொள்கை என்ன சொல்லுது? ஒரு ஆணை, ஆதாம் என்கிற அந்த மனிதனை ஒரு மண்ணை உருட்டி தன்னை போன்ற உருவத்தில் கர்த்தர் படைக்கிறார். அதாவது இது எப்படின்னா ஒரு எதிர்கற்பனை. மனிதன் தன்னை போன்ற உருவத்தில் ஆண்டவனை படைக்கிறான், அதான் உண்மை. அதையே இப்படி திருப்பி சொல்றாங்க. ஆண்டவன் தன்னை போல் ஒரு மகனை படைக்கிறார், ஒரு மனிதனை படைக்கிறார்.
அப்புறம் அவனுடைய விழா எலும்பை ஒடித்து அதற்கு உருவம் உயிர் கொடுத்து அதை பெண்ணாக்குகிறார். இவ்வளவுதான். அப்ப ஆணின் அங்கம் தான் பெண். நமக்கு திருவிழாடல் திரைப்படத்தில் சிவாஜி வசனம் பேசுவார் பாருங்க, அந்த சக்தி என்பது சிவனில் அடக்கம் பாதின்னு. இது எல்லா இடத்துலையும் ஆண் தான் அடிப்படை, ஆணுக்கு ஒரு அங்கம், ஆணின் அடிமை, ஆணுக்கு சேவை செய்வதற்கு தான். அது இதில் திருவிழாடலில் பேசினாலும் சரி, அல்லது ரஜினி இப்போ இருக்கிற படங்களில் பேசினாலும் சரி, ஆண் பெண் இதான். இதைத்தான் பைபிள்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆனால் என்ன பண்ணல, ஆதாம் ஒருத்தன் தான், 4 மனிதன் இல்லை. ஆனால் இங்கே ரிக்வேதத்தினுடைய புருஷ சுத்தத்தில் 4 மனிதர்கள் ஒன்றாவே படைக்கப்படுறாங்க. அந்த புருஷனுடைய ஆதி புருஷன் அவனுடைய உடல்ல இருந்து இந்த பிரஜாபதி 4 பேரை ஒன்னா படைக்கிறார். ஏன்னா இது 4 வர்ணத்தை நியாயப்படுத்தணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு படைப்பு கொள்கை உருவாக்கப்படுது. இந்த படைப்பு கொள்கையை உருவாக்குவதனால அந்த படைப்பு கொள்கை தான் சாதியை படைத்ததானா? இல்லை, ஏற்கனவே இருக்கிற அந்த சாதி அமைப்பை, வர்ண சாதி அமைப்பை நியாயப்படுத்துவதற்கான ஒரு படைப்பு கொள்கையாக இந்த வேத கதைகள் பிறந்தன என்பதுதான் உண்மை. இது அம்பேத்கர் இதை பற்றி பிற்காலத்தில், அதாவது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஜாதியத்தினுடைய நியாயத்தை அவர் சொல்லக்கூடிய இடத்துல இதை ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப அழகாக பேசுவார். அதாவது அவர் மிக இளம் வயதில் சாதி பற்றி அவர் எழுதிய முதல் ஆய்வு கட்டுரை அதுதான், மற்றெல்லாம் பிறகுதான் வருது. அந்த கட்டுரையில் அவர் சொல்லுவார், சாதியின் தோற்றத்திற்கும் இந்த வேதங்களுக்கும் இருக்கிற உறவை பற்றி அவர் சொல்லுவார். அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த பிராமணர்கள் பல குற்றங்கள் செய்திருக்கிறார்கள், பல பாவங்கள் செய்திருக்கிறார்கள். அது எல்லாமே உண்மைதான். கேஸ் இன் இந்தியா, இந்தியாவில் சாதிகள், their mechanism, genesis and development. இந்தியாவில் சாதிகள், அவற்றின் இயங்கு முறையும் அல்லது அவற்றின் பொறிமுறையும் தோற்றமும் வளர்ச்சியும் என்பதுதான் அவருடைய இந்த கொலம்பியா பல்கலைக்கழக ஆய்வுக்கட்டினுடைய தலைப்பு. 1916 மே 9 அன்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாந்தரியல் கருத்தரங்கில், அவருக்கு அப்போ வயது 25 வயது, 25 வயதில் அவர் முன்வைத்த அந்த கட்டுரை. அதில் அவர் சொல்றாருன்னா, சாதி அமைப்பின் பரப்புவதும் வளர்த்தெடுப்பதும் மிகப்பெரிய காரியம். அதனை ஒரு தனி ஆள் அல்லது ஒரு வகுப்பு தன்னுடைய சூழ்ச்சி திறனால் சாதித்துவிட முடியாது. அதே போலத்தான் பிராமணர்கள் சாதியை உருவாக்கினார்கள் என்ற கோட்பாடு என்ற வாதமும் அப்படிப்பட்டதுதான். எது, ஒரு ஆளோ ஒரு கூட்டமோ உருவாக்கிடுச்சு, ஒரு வகுப்பு உருவாக்கிடுச்சு, ஒரு வர்க்கம் தோற்றுவிச்சிடுச்சுன்னு சொல்றதும் அப்படித்தான். மனு தொடர்பாக நான் கூறியதை கவனியுங்கள். அதுக்கு மேல் நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்படி சொல்வது சிந்தனையில் பிழையும் நோக்கத்தில் கெடுதலும் ஆகும். பிராமணர்கள் பல குற்றங்கள் செய்திருக்கிறார்கள், அவர்கள் குற்றமிழைத்தவர்கள் என்று நான் சொல்ல துணிகிறேன். ஆனால் பிராமணர் அல்லாத மக்கள் மீது பிராமணர்கள் தான் சாதி முறையை திணித்தார்கள் என்று சொல்லுவது அவர்களது திறமைக்கு அப்பாற்பட்டது. அவங்க நினைச்சாலும் அப்படி செய்ய முடியாது. அவர்கள் தங்களுடைய மோசமான நச்சு மெய்யியலின் வழியாக சாதி அமைப்பின் உருவாக்கத்தை எளிதாக்கி கொடுத்திருக்கலாம், அதுக்கு உதவி இருக்கலாம். ஆனால் அவர்களால் தங்களுடைய எல்லைகளுக்கு அப்பால் சென்று இந்த திட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்க முடியாது. சமூகத்தை ஒருவர் தன் விருப்பம் போல் வடிவமைப்பது என்பது எவ்வளவு கடினமானது, அது அவர்களால் செய்ய முடிந்திருக்காது என்று அவர் சொல்வார். இப்ப மனுஸ்மிருதியை எரித்தவர் மனுதான் சாதியை உருவாக்கினான் என்ற கருத்தை மறுக்கிறார். அவர் சொல்றாரு, மனு சாதி சட்டத்தை வழங்கியவன் அல்ல, செய்யவும் அப்படி அவன் செய்யவும் முடியாது. மனுவுக்கு நீண்ட காலம் முன்பே சாதி இருந்தது.
மனுங்கிறது ஒருத்தரா பல பேரா, இந்த விவாதம்லாம் ஒரு பக்கம் இருக்கு. மனுன்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா எல்லாம் ஒரு பக்கம். இந்தியாவிற்கு சட்டம் வகுத்து கொடுக்கிற மனு என்ற ஒருவர் இருந்தாரா? அப்படி இருந்திருப்பாரானால் அவர் ரொம்பவும் மோசமானவராக, அகந்தை கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி, மனு சாதி சட்டத்தை வகுத்து கொடுக்கவில்லை. அவரால் அதை செய்திருக்க முடியாது. மனுவுக்கு நீண்ட காலம் முன்பே சாதி இருந்தது. அவர் சாதியை உயர்த்தி பிடித்தவர், ஏற்றி போற்றியவர், அது பற்றிய மெய்யியலை வகுத்தவர். நிச்சயமாக இப்போது இருக்கிற இந்து சமுதாய ஒழுங்கை அவர் கட்டளையிட்டு உருவாக்கிவிடவில்லை. அவருடைய வேலை என்பது இருக்கிற சாதி விதிகளை சட்ட வடிவமாக்குவதோடு நின்று போனது. சாதி தர்மத்தை கற்பிப்பதோடு நின்று போனது. மனுஸ்மிருதியை அம்பேத்கர் எரித்தாருங்கிறத வச்சு மனுஸ்மிருதி தான் சாதியை தோற்றுவித்து விட்டது என்ற ஒரு கருத்து பிறந்ததாக இந்த கட்டுரையில் அந்த ஆசிரியர் சொல்றார். மனுஸ்மிருதியை அம்பேத்கர் வெளிப்படையாக எரித்தார். எப்ப? 1927 டிசம்பர் 25 இந்த மகத்குல போராட்ட காலத்தில் ஒரு மாநாடு நடத்தி அதை எரித்தார். இந்த கட்டுரையில் தான் அந்த எப்படி எரித்த விதம் என்பது ஏதோ ஒரு தாளில் ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு எரிச்சதல்ல. அவங்க உண்மையில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பிணத்தை எரிப்பதற்கான குழி அமைப்பது போல ஒரு குழியை அமைத்து அதில் உரிய சடங்குகளோடு அடையாளபூர்வமாக அதில் சந்தனக்கட்டைகளை அடுக்கி, ஒரு பிணத்தை எரிக்கிறதுக்கு என்னென்ன செய்வாங்களோ அதையெல்லாம் செய்து அந்த பந்தல்ல ஒரே ஒருத்தருடைய படம் வச்சிருக்காங்க. அது காந்தியோட படம். அம்பேத்கரும் அவருடைய தோழர்களும் இப்படித்தான் ஒரு சிதையை உருவாக்கி மனுவை எரித்தார்கள். இந்த எரித்தவர் யார் என்றால் டாக்டர் அம்பேத்கருடைய பிராமண நண்பர் சகஸ்ர புத்தா என்கிறவர் தான் அதை எரித்தார். ஆனா அவரே தான் என்ன சொல்றாருன்னா, பிராமணர்கள் சாதியை தோற்றுவிக்கவில்லை, தனி மனிதர்களால் ஆனது சமுதாயம் என்பது அற்பத்தனமான கருத்து. சமுதாயம் எப்போதுமே வர்க்கங்களால் ஆனது. இது அம்பேத்கர் சொல்றார். சமுதாயம் எப்போதுமே வர்க்கங்கள் அல்லது வகுப்புகளால் ஆனது. வகுப்புகளின் போராட்டம் என்ற கருத்தை வலியுறுத்துவது மிகையாக இருக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் நிச்சயமாக வகுப்புகள் இருக்கின்றன என்பது ஓர் உண்மையாகும். இந்த வகுப்பு ஜாதிக்கிடையிலான உறவு பற்றி அம்பேத்கர் சொன்ன அந்த புகழ்மிக்க வாசனை தான். வர்க்கமும் சாதியும் அடுத்தடுத்த வீட்டுக்காரர்கள், ரெண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளிதான் உள்ளது. சாதி என்பது அடைத்து வைத்த வர்க்கமாகும். சாதி என்பது a caste is an enclosed class. enclosed class. a caste is an enclosed class என்று அவர் சொல்றார். இதுதான் சாதிக்கு அவர் கொடுக்கிற விளக்கம், சாதியின் தோற்றம் பற்றி சொல்வது. இங்க கடைசியா ஒரு கேள்விதான் நம்ம போன முறை விட்டுட்டு போனது. எழில்மாறன் கேட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி சமூக பொருளியல் காரணிகள் தான் சாதியின் தோற்றத்துக்கு காரணம் என்றால், ஏன் இந்தியா தவிர மற்ற நாடுகளில் சாதி இல்லாமல் போச்சு? ஏன் அந்த நாடுகளில் சமூக பொருளியல் காரணிகள் இல்லையா? உபரி உற்பத்தி அல்லது மிகை உற்பத்தி அந்த நாடுகளில் நிகழவில்லையா? அங்கு தனிச்சொத்து வரலையா? அங்கு வர்க்க முரண்பாடும் வர்க்க ஒடுக்குமுறையும் இல்லையா? ஏன் அங்கெல்லாம் இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நல்ல கேள்வி அது. அதான் நம்ம இன்னைக்கு நான் அதுக்கு விளக்கமா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள் தவிர மற்ற சாதி அல்லாத சமுதாயங்கள் அவை ஒன்றுக்கொன்று சாதிகளாக இருக்கின்றன. அவர் குறிப்பா முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்றார். ஆனா அது மட்டுமல்ல, சாதி அல்லாத சமுதாயங்கள் தமக்குள்ளேயே சாதி கடைபிடிக்கின்றன. இந்துக்கள் இஸ்லாமியர்களை அல்லது கிறிஸ்தவர்களை வேறொரு மதம் என்று அடையாளம் காண்பதற்கு பதில் கிராமங்களில் அவர்களை வேறு சாதியினராகவே பார்க்கிறார்கள்.
நம்ம இந்த சாதினோ இனம்னோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கள் ஊர்லெலாம் நான் பார்த்துருக்குறேன், சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். அந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்பதை, இந்த இந்துக்களை தமிழர்கள்னோ அவங்கெல்லாம் தமிழ் ஆளுங்க தமிழர்கள் என்று சொல்கிறதும், இது இப்போ ஈழத்தில் இப்பயும் அந்த பழக்கம் இருக்குது. தமிழர் முஸ்லீம்னு வித்தியாசப்படுத்துறது. இன்னும் சில இடங்களில் அவங்களை ஒரு சாதியாகவே கருதி நடத்துவார்கள் என்று அவர் சொல்றார். சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா கூட இதான் உண்மை. இந்து மதத்திற்கு அப்பாலும் இந்தியாவில் சாதி பார்க்கப்படுகிறது. பார்ப்பனியத்துக்கு அப்பால், மனுவுக்கு அப்பாலும் சாதி நிலவுகிறது. இந்துவியத்தோடு மட்டும் தொடர்புடையதாக சாதியை பார்த்தால், இந்துவியம் பிராமணியம் அல்லது மனுவோடு மட்டும் தொடர்புடையதாக பார்த்தால், சமூகத்திலும் அரசியல் அரங்கிலும் அது வகிக்கிற பிளவுத்தன்மையான திசை திருப்பும் பங்கை பார்க்க தவறிவிடுவோம். என்ன முக்கியம், சாதிங்கிற பேர் பயன்படுத்துறாங்களா இல்லையாங்கிறத காட்டிலும் சாதிக்குரிய கூறுகள் ஒரு குழுவிற்கு வந்துச்சுன்னா எந்த கூறுகள்? ஒன்று, பிறப்பினால் தொழில் தீர்மானிக்கப்படுவது. 2, தொழிலை மாற்றிக்கொள்வதற்கான தடை. 3, அகவண முறை. இந்த 3ஐயும் ஒரு கூட்டம் கடைபிடிக்குமானால் அது ஒரு மதமா இருக்கலாம், மத குழுவா இருக்கலாம், வட்டார குழுவா இருக்கலாம். அது தன்னை சாதி என்று அழைத்துக் கொள்ளலாம், அழைக்காமல் போகலாம். சாதி என்ற வார்த்தை அல்ல பிரச்சனை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த ஜாதி என்ற சொல் வெவ்வேறு பொருள்ல வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் கையாளப்படுது. இப்ப நம்ம ஜாதி என்று இங்க பேசிக் கொண்டிருப்பது எல்லாமே பொதுவா ஏதோ ஒரு ஜாதி அல்ல. இப்ப இதுல ஜாதி நாயி, ஜாதி மல்லி என்று சொல்றது போல அந்த உயர்ந்த தரத்தில் இருக்கிறத ஜாதிங்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்தல. அல்லது தேசிய இனம் என்ற பொருள்ல வங்காளத்துல, இந்தியில, உருதுல எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஜாத்திய என்றாலே தேசிய என்று அர்த்தம் அவங்களுக்கு. அந்த அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்தல. நம்ம ஜாதிங்கிற பெயரை எப்படி பயன்படுத்துறோம்னா, பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதும், பிறப்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட்ட அந்த தொழிலை மாற்றிக்கொள்வது தடை செய்யப்பட்டிருப்பதும், அகமுன முறையால் கட்டி காக்கப்படுவதுமான ஒரு கூட்டம் தான் சாதி என்பது. இந்த கூட்டம் ஒரு மதத்துக்குள் இருக்குமானால், அல்லது மதத்தில் ஒரு பிரிவினருக்குள் இருக்குமானால், அவங்க ஜாதின்னு சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்க ஜாதியை கடைபிடிக்கிறாங்க, ஜாதியில் இருக்கிறாங்க என்று அர்த்தமாயிடும். 1901 பிரித்தானியர் காலத்தில் ஒரு மக்கள் தொகை அறிக்கை அடிப்படையில் அம்பேத்கர் தலித் முஸ்லிம்களை பற்றி பேசுறார். சொல்றாரு, இந்த தலித் முஸ்லிம்களோடு மற்ற முகமதியர்கள் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. மசூதிக்குள் அவர்கள் நுழைவது தடை செய்யப்படுகிறது. பொது இடுகாட்டில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. இது 1901 அறிக்கையில் அம்பேத்கர் சொல்றது. முஸ்லிம்கள் இவை தீய பழக்கங்கள், இவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடுவதில்லை. உண்மையில் தங்களுடைய இந்த பழக்க வழக்கங்களில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு எதிராக போராடுகிறார்கள். பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை என்ற கட்டுரையில் டாக்டர் அம்பேத்கர் சொல்லக்கூடியது, இஸ்லாமியர்களுக்கு இடையில் ஜாதி இருக்கிறது. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, இஸ்லாமிய நாடுகளிலேயே பாகிஸ்தானிலும் பங்களாதேசத்திலும் கூட இருக்கிறது என்று இந்திய முஸ்லிம்கள் இடையே ஜாதி என்ற கட்டுரையில் டாக்டர் கலீத் அனீஸ் அன்சாரி சொல்றார். இந்த முஸ்லிம்களிடையிலான சாதி இயக்கங்களின் வரலாற்றை அது மொமீன் இயக்கத்திலிருந்து தொடங்குவதாக அன்சாரி எழுதுகிறார். அவர் நிறைய இதை பற்றி ஆய்வு செய்தவர். முஸ்லிம்களுக்குள்ள அப்படி ஜாதிகளாக இருக்கிறது என்ன? எது உயர் ஜாதி? இப்போ கான், சல்மான் கான், சில கான்லாம் இருக்காங்க பாருங்க, நடிகர்கள். இந்த கான் என்ற பட்டம் வந்துச்சுன்னா அந்த கான் பட்டம் உள்ளவர் குரேஷி பட்டம் உள்ளவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்.
நம்ம ஒரு குரேஷி இருக்கிறார்ல, இப்போ கூட நம்ம தேர்தல் ஆணையராக இருந்தார், இப்போ இந்த அரசுக்கு எதிராக கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே போல் இந்த காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவர் இருக்கார், குரேஷின்னு இருப்பார். இந்த குரேஷியும் காணும் அவங்களுக்குள்ள திருமண உறவு வைத்துக் கொள்ள மாட்டாங்க. இதுக்கு சான்று என்ன? நம்ம இந்த ஹிந்து மாதிரி பத்திரிகைகளில் மேட்ரிமோனியல் காலம் போடுறான் பாருங்க. நீங்க இந்த பிராமணனுக்கு அல்ல இன்னும் ஜாதிக்காரனுக்கு இந்த மாதிரி மணமகள் வேணும், அதுபோல இந்த கான்கள் விளம்பரம் போட்டா கான்கள் தான் வேணும், குரேஷியிலிருந்து ஒருத்தர் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் நமக்கு சரியா தெரியல, ஆனா இதெல்லாம் இருக்குன்னு சொல்றார் அந்த அன்சாரி அவருடைய கட்டுரையில் சொல்றார். 100க்கும் மேற்பட்ட சாதிகள் ஊபி, பீகார், மராட்டிய முஸ்லிம்களுக்கிடையே இருப்பது சில 10 ஆண்டுகள் முன்பு காணப்பட்டது. இந்த சாதிகளில் சிலவற்றுக்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. முஸ்லிம்களிடையே இவை பிற்பட்ட சாதிகளாக அழைக்கப்படுகின்றன. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், ஒரு பெரும்பாலான அந்த இஸ்லாமிய பிரிவுகள், லப்பை போன்ற பிரிவுகள் இதெல்லாம் வந்து பிற்பட்டோர் பட்டியலே இருக்கிறாங்க. வங்காளத்திலும் அது போன்ற ஓபிசிக்கெல்லாம் அவங்க சேர்த்திருக்கிறாங்க. இந்த சில கட்சிகள், இந்த சமாஜ்வாதி கட்சி போன்றவை இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்காக அவங்களுக்கும் சேர்த்து போராடுறாங்க. இதில் மொத்தத்திலேயே இஸ்லாமிய, இப்போ நம்ம இங்கே வந்து முன்னேறிய சாதி, அதுக்கு அடுத்தது இடைச்சாதி அப்படின்னு நம்ம பிரிக்கிற மாதிரி முஸ்லிம்களுக்கு இடையிலும் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தாழ்த்தப்பட்ட பிரிவினர் தான் பஸ்மந்தா என்று சொல்லப்படுறாங்க. பஸ்மந்தா இயக்கம் என்றே ஒன்று நடக்குது. 2009 டாக்டர் அன்சாரி இந்த இயக்கம் பற்றி சொல்றார். கிட்டத்தட்ட 700 சாதி குழுக்கள் இந்திய முஸ்லிம்களிடையே உள்ளன. இது நூற்றாண்டு கால வரலாறும் அரசியலும் படைத்தது என்று இந்த பஸ்மந்தா இயக்கம் பற்றிய மீல்ஸ் தான். ரொம்ப அண்மை காலத்துல மோடி வந்து இந்த பஸ்மந்தா பற்றி பேசியிருந்தார். பஸ்மந்தா முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அவங்க பிளவுபடுத்துகிற நோக்கத்திலையும் அவங்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக சொல்றாங்க. ஆனா இருக்கு, இப்படி இருக்கு. பஸ்மந்தா இயக்கங்களுடைய வரலாறு முஸ்லிம்களுக்கு இடையில் அந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய 2வது பத்தாண்டில் நடந்த மொமீன் இயக்கத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த மண்டல் குழு வந்தபோது எல்லா பக்கமும் வட மாநிலங்கள்ல, பீகார், ஊபி மற்ற இடங்கள்ல எல்லாம் இந்த பிற்பட்டோர் இயக்கங்கள் தலையெடுத்தாங்க. அதுல இருந்தா அந்த சமாஜ்வாதி கட்சி, லல்லு பிரசாத் யாதவினுடைய இன்னும் ஒரு கட்சி இருக்குது, அந்த ஆர்ஜேடி, இந்த கட்சியெல்லாம் உருவான. அதே காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடையிலும் அனைத்திந்திய ஐக்கிய முஸ்லீம் முன்னணி 93 உருவாக்கப்பட்டது. இஜாஸ் அலி அதுக்கு தலைமை தாங்கினார். அகில இந்திய பஸ்மந்தா முஸ்லீம் மகாஸ் என்று பல்வேறு அமைப்புகள் தோன்றின. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா 85 விழுக்காடு இஸ்லாமியர்கள் பிற்பட்ட சாதிகளா இருக்கிறாங்க. ஒரு 10 விழுக்காடு மட்டும்தான் அப்படி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அது வந்து இப்ப பிஜேபியில ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்ல பிஜேபி தலைவர்களுடைய குடும்பங்களா உறவினர்களா இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அத்வானி மருமகன்லாம் வந்து இஸ்லாமியர் தான். ஆனா இஸ்லாமியருக்குள்ள அவங்க உயர் சாதி, அஷ்ரஃப் என்று அவங்களுக்கு பேர். இந்த அடுக்கல மேல இருக்கிறவங்க, அதுக்குள்ள வந்து சையது, ஷேக்கு, முகல், பத்தான் இவங்கெல்லாம் அதை சேர்ந்தவங்க. அதுக்கு அடுத்தது அஸ்ஜல் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அப்புறம் கீழே இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்க. இந்த இந்துக்களின் பிராமணியம் மாதிரி முஸ்லிம்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமூக ஏற்றத்தாழ்வு கொள்கைக்கு சையதிசம் என்று அவங்க பேர் கொடுக்கிறாங்க. உயர் சாதி முஸ்லிம்கள் வந்து அஷ்ரஃப்கள், பிற்பட்ட முஸ்லிம்கள் வந்து அஜ்லாஃப்கள், தலித் முஸ்லிம்கள் வந்து அர்சால்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு மதத்திலையும் சொல்லலாம். சீக்கியர்கள் நம்ம பூட்டா சிங்னு ஒரு அமைச்சர் இருந்தார். பூட்டா சிங் தலித் சீக்கியர். அவர் இப்பயும் பஞ்சாப்ல சீக்கிய மதம்லாம் ரொம்ப தீவிரமா சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், மனிதனையும் பேசக்கூடியவர்கள். ஆனா அதுக்குள்ளேயும் இந்த சாதியை வந்து அவங்க சாதியோட பெரிய வலிமையை என்னன்னா எங்க போனாலும் ஒட்டி கொண்டு நிலைத்து நிற்கிறது தான். அந்த மதத்திற்குள் அது ஒரு பார்ப்பனியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. இதுல வெளிநாடுகள் என்று எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான், எகிப்து ரெண்டையும் வந்து பலரும் குறிப்பிடுவாங்க. ஜப்பான்ல வந்து நேரடியாகவே ஒரு
இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிகரான ஒரு ஜாதியாக ஒரு ஜாதியை வச்சிருக்கிறாங்க. எல்லா வகையிலும் இங்கே எப்படி இருக்குதோ அதே ஏற்பாடு தான். அவர்களோடு யாரும் உறவு கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் புராக்குமின் என்று பேர். புராக்குமின் நம்ம நேரடியாக மொழிபெயர்த்த சேரிக்காரர்கள்னு அர்த்தம். புராக்குமின்களுக்கு எதிராக வரலாற்று வழியிலும் சமூக வழியிலும் பாகுபாடு காட்டப்படுகிறது. ஜப்பானில் ஒரு கிளாரிய காலம் ஒன்று இருந்துச்சு. 1871 தான் அந்த முறை ஒழிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் இது தொடர்கிறது. கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் இந்த புராக்குமின் ஜாதியில் இருக்காங்க. அவங்க ஜாதின்னு பேர் சொல்லிக்கிறாங்களோ இல்லை, அந்த ஜாதின்னு தான் ஆங்கிலத்தில் குறிப்பிடுறாங்க. இந்த புராக்குமின் ஜாதியில் இருக்கிறாங்க. அவங்க பரம்பரை அடிப்படையில் தான் அவங்க வரையறுக்கப்படுறாங்க. இந்த கசாப்பு கடை வேலை அல்லது பிணம் புதைக்கிறது, எரிக்கிறது, வெட்டியான் வேலை, இந்த வேலைகளை அவங்க மட்டும்தான், இந்த புராக்குமின்கள் மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கான இயக்கங்கள்லாம் அங்கே இருக்குது. அவங்களுக்கு எதிரான பாகுபாடு 1871 எப்படி இந்த அமெரிக்காவில் அடிமைகள் விடுதலை சட்டம் எமான்சிபேஷன் சட்டம் போட்டாலும் அது மாதிரி இங்கே ஒரு எமான்சிபேஷன் எடிக்ட் விதிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் அமெரிக்காவில் எப்படி நிறைவேற்றுமை தொடர்கிறதோ அதுபோல ஜப்பானில் இந்த நிறைவேற்றுமை நீடிக்கிறது. எகிப்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த பிரிவினர் ஃபரோவாக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அவங்க தான் அனைத்து அதிகாரங்களும் படைத்தவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அந்த பிரமிடு இருக்குதோ, ஏன்னா பிரமிடுனாலே எகிப்துக்கு புகழ்பெற்ற அந்த பிரமிடு அமைப்பை போலவே இந்த எகிப்திய சமுதாயத்தில் இந்த சமூக வகுப்புகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வேறு நாடுகள் இன்னும் நம்ம முழுமையாக ஆய்வு செய்தோம்னா இந்த வெவ்வேறு நாடுகளில் எப்படி இருக்கும், அவங்க அதுக்கு நியாயப்படுத்துவதற்கு சில மத கோட்பாடுகளை வளைத்து நெளித்தெல்லாம் வைத்துக் கொள்ளணும். என்ன வித்தியாசம்? எகிப்தில் இருந்தாலும் இன்னும் பௌத்தம் நமக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இந்துக்களிடையே மட்டுமல்ல சிங்களவர்களிலும் ஜாதி உண்டு. இடையில் அந்த நாட்டினுடைய அதிபர்களாக ஆட்சி தலைவர்களாக வந்தவர்களில் ரணசிங்கா பிரேமதாசா தவிர பாக்கி எல்லோருமே இந்த உயர் சாதிகளை சேர்ந்தவர்கள் தான். அது அவங்களுக்கு இடையில் ஜாதி அமைப்பதான் பௌத்தம் வேரூன்றிய நிலத்துல, இந்த பௌத்தம் வேற அந்த பௌத்தம் வேற, ஆனா அங்கேயும் கூட அது நீடிக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இடையில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த நம்ம அருண்மாசலாமணி இருந்தார், அவருக்காக இயக்கமே நடத்திட்டு இருந்தார் நம்ம தோழர். இந்த திருச்சபைகளில் தேவாலயங்களில் குறிப்பாக ரொம்ப பெரிய இயக்கங்கள் நடைபெற்ற தஞ்சை பகுதியில் இன்று வரைக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இடையில் தனித்தனி இடுகாடுகள் தான். அதையொட்டி போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. திருச்சியில் மற்ற இடங்கள் நடந்திருக்கு. சாதி அமைப்பு கட்டுக்கோப்பாக நீடிக்குது. இப்போ நாடார்களில் தெரியும், கிறிஸ்தவ நாடார்கள் இந்து நாடார்கள் என்று பிரிச்சே வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் உச்சாதி வேறுபாடுகள் இருக்கும். நமக்கு ஆராய்ந்து பார்த்தால் அது எல்லாமே நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆக ஒழிஞ்சில்லை. அப்ப இந்துக்கள் இந்து மதம் கட்டி காப்பாத்திருக்கிற ஒரு ஜாதிக்கும் மற்ற மதங்கள், அது பௌத்தமோ கிறிஸ்தவமோ சீக்கியமோ அல்லது இஸ்லாமோ, இப்போ இஸ்லாமியரிடையே ரொம்ப வெளிப்படையாக இல்லை, கிறிஸ்தவர்களிடையே ரொம்ப வெளிப்படையாக இருக்கு. அதான் வித்தியாசம். கிறிஸ்தவர்கள் ரொம்ப வெளிப்படையாக வச்சிருப்பாங்க சாதிகளை, ஆனால் இஸ்லாமியர்கள் அதை மூடி மறைச்சி வச்சிருக்காங்க. ஆனால் இருக்கு, ஜாதி இல்லைன்னா இல்லை. அப்போ இந்த மாதிரி சாதிகள் அதான் நான் சொன்ன அதே அடிப்படை தான். பிறப்பு, பிறப்பின் அடிப்படையில் தொழில், ஆகமன முறை, இந்த முறை நீடிக்கக்கூடிய இந்த சாதி ஏற்பாடுகள், இவற்றுக்கு இந்து மதத்தினுடைய சாதிகளுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, இந்து மதத்தினுடைய வேதங்கள், இந்த மதத்தில் புனிதம் என்று கருதப்படுகிற கோட்பாடுகள், இந்து மதம் உயர்த்தி பிடிக்கிற கடவுள்கள், இவை இந்த அமைப்பை, சாதி அமைப்பை, சாதி பாகுபாட்டை, சாதி இழிவை, சாதி சுரண்டலை நியாயப்படுத்துகின்றன. அப்படி நியாயப்படுத்தக்கூடியவை அல்லாமல் வெறும் சமத்துவத்தை சாரமாக கொண்டிருக்கிற, சமத்துவத்தை தேவையாக கொண்டு பிறந்த சமயங்கள், அவற்றில் இருக்கிற சாதிகள் அவ்வளவுதான். அவை அவற்றை மீறியோ, இப்ப நம்ம தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா போராடுகிற மக்கள் அவங்க கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும்
கருப்பின மக்கள். அவங்க அதை நியாயப்படுத்துவதற்கு இதே வேதாகமத்தை பயன்படுத்தினாங்க. இப்ப லத்தீன் அமெரிக்காவில் விடுதலை இறையியல், லிபரேஷன் தியாலஜி என்ற கருத்து உருப்பெற்றது. வெள்ளை அங்கி உடுத்திய பாதிரியார்கள் கூட விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, எல்லாம் உண்டு. ஆனா அதே தென்னாப்பிரிக்காவில் நிறைவேற்றுமையை கடைபிடித்த வெள்ளையர்களும் அதே பரிசுத்த வேதாகமத்தையும் அதே கிறிஸ்துவினுடைய போதனைகளை வைத்துக் கொண்டு இந்த இனப்பாகுபாட்டை நியாயப்படுத்தினாங்க. அப்படிதான் மறுத்த முடிஞ்ச தவிர இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இப்ப இந்து சமயத்தினுடைய இங்கே ஒரு முயற்சி நடந்துச்சு. இந்து மத வேதங்களையே அதுல சொல்லப்படுகிற கோட்பாடுகளையே சமத்துவத்துக்கான போராட்டத்திற்கு கருவியாக கையாளுகிற முயற்சி, அதற்கேற்ற மாதிரி அதற்கு விளக்கம் கொடுக்கிற முயற்சி. இப்ப நாராயணகுரு அந்த மாதிரி முயற்சி பண்ணார். பாரதியோட கருத்துக்களுக்கும் அப்படி ஒரு அடிப்படை உண்டு. அவருக்கு திருக்குறளையோ மற்ற இதையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக இது வேதங்கள் மலிந்த நாடு என்று சொல்லிட்டு தங்களுடைய சமத்துவ வேட்கைக்கு அதை கருவியாக பயன்படுத்துவது. ஆனா உண்மை என்னன்னா, இதுல இருக்கிற முக்கியமான வேறுபாடு என்னன்னா, இவங்க எப்படி பொருள் விளக்கம் தருகிறார்கள், தவறாக விளக்கம் கொடுக்கிறார்கள், இன்டர்பிரேஷன் மிஸ்இன்டர்பிரேஷன் என்பது பற்றிய கேள்வி மட்டுமல்ல. இதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா, இந்துவியம் இந்து சமயமாக மட்டுமல்ல, இந்து சமூகமாக இருக்கிறது. ஒரு சோசியல் செட்டப், சோசியோ எக்கனாமிக் செட்டப், அந்த செட்டப்பை அது முன்மொழிகிறது. அதுதான் அந்த சமயம் நீடித்திருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு காரணம். இப்ப அண்மையில் ஏதோ ஒன்றுல பேசும்போது நான் சொன்னேன், ஏன் இந்த இந்திய சமூகம் நிலைத்து நீடிக்கிறது? மற்ற இடங்கள்ல எல்லாம் இந்த 76 ஆண்டுகள்ல எவ்வளவு மாற்றங்கள், உடைப்புகள் ஏற்பட்டிருக்கு, இங்கே ஏற்படலைன்னா அது காரணம் இந்த சாதி அமைப்பு நிலைத்திருப்பது, சாதி அமைப்பை நிலைத்திருப்பதற்கான மதமாக இது இருப்பதுதான். இது என்ன செய்யுது? இது யார் ஒடுக்கப்பட்டவனோ, யார் தாழ்த்தப்பட்டவனோ, யார் ஒதுக்கப்பட்டவனோ, யார் சுரண்டப்பட்டவனோ, யார் வஞ்சிக்கப்பட்டவனோ அவனே இந்த ஒடுக்குமுறையை, ஒதுக்குமுறையை, வஞ்சகத்தை நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை தோற்றுவிக்கிறது. இந்த தலைவிதி கோட்பாடு, இந்த முற்பிறவி பயன், இவனுடைய தர்மம் என்பதே அதுதான். தர்மம் என்பதே என்னன்னா இந்த வினை பயன். இந்த வினை என்பது இப்ப செய்யற வினை அல்ல, முற்பிறவியில் செய்யற வினை. அப்ப தர்மம் கர்மம், அதை மீறினால் தண்டம் என்ற அந்த கொள்கையையே கொண்ட ஒரு சமயமாக இருப்பதால் தான் இந்த மற்ற மதங்கள் தோற்றுவிக்காத அளவுக்கு இந்த மோசமான ஒரு அமைப்பை தோற்றுவித்து நிலைக்க செய்திருக்கிறது. மற்ற சமயங்களுக்கு அந்த அளவுக்கான அடிப்படை இல்லை. ஆனா அங்கெல்லாம் இல்லை என்பதல்ல, சாதி அமைப்பு என்பது இப்படி பரவி இருக்கு. கடைசியா இதில் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்ப அண்மையில் கலிபோர்னியாவில் மனிதருக்கு எதிராக மனிதர் பாகுபாடு காட்டுவதற்கு எதையெல்லாம் காரணமாக காட்டக்கூடாது என்று அங்க சில சட்டங்கள் இருக்கு. ஒரு மாணவன் இன்னொரு மாணவன், நீ இந்தியாவிலிருந்து இருந்தியா, போடா பின்னால உட்கார் என்று சொல்ல முடியாது. எங்கேருந்து வந்தவனா இருந்தாலும் அவன் சமத்துவமா நடத்தி ஆகணும். நீ ஏழை, என் கூட உட்காராதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிற சட்டங்களில் இப்ப அண்மை காலத்தில் தான் கலிபோர்னியாவில் என்ன சேர்த்தாங்கன்னா, சாதியை காரணமா காட்டக்கூடாதுன்னு சேர்த்தாங்க. ஏன் சேர்க்கிறாங்க? காட்டினதுனால சேர்க்கிறாங்க. அங்க கொண்டு போய், இங்கிருந்து அங்க போய் வேலைக்கு போயிருக்கிறவன், படிக்க போயிருக்கிற பிராமணர்கள் அங்க ஒரு RSS அமைப்பை தோற்றுவித்துக் கொண்டு, அங்க ஒரு இந்துத்துவ கருத்தை பரப்பி கொண்டு, அதை நடைமுறைப்படுத்துகிற உண்மையை அங்கீகரிக்கிற விதத்தில் தான் கலிபோர்னியாவில் அந்த மாதிரி சாதி பாகுபாட்டுக்கு எதிரான சட்டமே இயற்றப்பட்டது. இப்ப அங்க இருக்கிற RSS இந்து அமைப்புகள் எங்க இந்தியாவை நீங்க இழிவுபடுத்திட்டீங்க என்று சொல்லி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு நடைமுறை அங்க இருக்கிறது என்பதற்கான சான்று. இன்னொன்னு அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அகமண முறை கூட அது தொடர்ந்து செயல்படுது. ஏன்னா அங்க உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் தொழில் தீர்மானிக்க முடியாது, தொழிலை மாற்றிக்கொள்ளாமலும் தடுக்க முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்னா, அங்கேயும் அகமண முறையை கடைபிடிக்க முடியும். ஒரு உதாரணம்,
ஒரு மாநாடுகள் நடக்குது, தமிழ் மாநாடுகள் நடக்குது, வேற விழாக்கள் நடக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது எல்லாமே ஒரு மறைமுக சுயம்வரம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பிராமணர்கள், மற்ற மேல் சாதியினர், அது எந்த ஜாதியில் பிறந்தாலும் சாதியத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், சாதியத்தை கட்டி காக்க விரும்புகிறவர்கள், அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு இங்கு போலவே அங்கும் அகமண முறையை நீடிக்க பார்க்கிறார்கள் என்று நான் சொன்னேன். நம்ம சென்ற முறை ஒரு செய்தியை முக்கியமாக சொன்னோம். இந்தியாவுக்கு ஆரியர்கள் ஜாதி கொண்டு வரல, ஆரியர்கள் ஜாதியை தூக்கிட்டு வந்து இங்க புகுத்தல, ஆரியர்களும் அவர்களோடு சேர்ந்து மற்றவர்களும் இங்கு ஜாதி இங்குதான் தோற்றுவிக்கப்பட்டது. காஸ்ட் வாஸ் மேட் இன் இந்தியா, நாட் இம்போர்ட்டட் என்று நான் சொன்னேன். ஆனா இப்ப என்ன சொல்லணும்னா, இந்த அயல் நாடுகளில் பிரிட்டன்லோ அமெரிக்காவிலேயோ படிக்க போற இடங்கள்லையோ இங்கிருந்து ஜாதியை கொண்டு போறாங்கன்னா, காஸ்ட் இஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா. அப்போ அது வந்து இம்போர்ட்டட் அல்ல, இப்போ எக்ஸ்போர்ட் நடக்குது. அது இந்தியாவிலேருந்து மட்டும் அல்ல, ஸ்ரீலங்காவிலேருந்து நடக்குது. காஸ்ட் இஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. வேறு நாடுகளில் கொண்டு போய் அதை பரப்ப முயற்சி பண்ணுறாங்க. இதில் ஆர்எஸ்எஸ்க்கு, மற்ற இந்துத்துவ அமைப்புகளுக்கு, அவங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்கு இது ரொம்ப பயன்படுது. இதனுடைய எதிர்வினை தான் இன்னைக்கு அமெரிக்காவில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்லையும் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டங்களை மாணவர்கள் தோற்றுவிச்சிருக்கிறாங்க. பெரியார் அம்பேத்கர் அங்கே என்ன தேவைப்படுறாங்கன்னா, இந்த சாதி பரப்புதலுக்கு எதிராக அவங்க இயங்க வேண்டி இருக்கிறது. அது ஒரு கடுமையான முரண்பாடுகளையும் மோதல்களையும் அங்கே எல்லாம் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதுதான் வந்து உலக அளவில் சாதி இயங்குகிற முறை. அது நம்ம இயல்பு அந்தந்த நாடுகளில் உள்ளடக்கத்தில் சாதியாக இருந்தாலும் சரி, அல்லது பண்பாட்டு கூறிலான சாதி இங்கிருந்து அங்கு ஏற்றுமை செய்யப்பட்டாலும் சரி, அது இந்தியாவுக்குள்ள இல்லை. இந்தியாவுக்குள்ள இல்லைன்னு சொல்லும் போதே நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த அன்ஈவன் டெவலப்மெண்ட், ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி, எப்படி முதலாண்மை பொருளியலுக்கு ஒரு சமச்சீரற்ற வளர்ச்சி இருக்கிற மாதிரி இந்த சாதியின் வளர்ச்சியிலும் ஒரு சமச்சீரின்மை உண்டு. ஆரியவர்த்தத்தில் வளர்ந்தது போலவே எல்லா இடத்துலையும் வளர்ந்தில்லை. இப்ப இந்த சாதி அமைப்பு எட்டி பார்க்காத பகுதிகள் இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கு. பழங்குடிகள் மத்தியில் அது மாதிரி இருக்கிறாங்க. வடகிழக்கில எல்லாம் பெரும்பொலி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்ப தெற்கில் இருக்கிற சாதி அமைப்பிற்கும் வடக்கில் இருக்கிற சாதி அமைப்புக்குமான வேறுபாடுகள் இருக்கு. இதையெல்லாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி இது தொடங்கியது, எப்படி இது வளர்ந்திருக்கிறது என்பதை நம்ம அடுத்த பகுதியில் நாம் அதை பற்றி பார்ப்போம். இதோடு இந்த வகுப்பு நிறைவாகிறது.